அனைவருக்கும் வணக்கம். 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 7.4 பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் 7.4ல் யூஸ் பண்ணுற இந்த ஃபார்முலாஸை பார்த்துடலாம். இன்டெகிரல்ஸ் ஆஃப் சம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து நமக்கு 9 ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த 9 ஃபார்முலாஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மூணுத்தை வச்சு பிரிச்சிருப்பாங்க. இது நியூமரேட்டரில் வரும்போது ஒரு ஃபார்முலா, டினாமினேட்டரில் வரும்போது ஒரு ஃபார்முலா. ஸோ நியூமரேட்டரில் ஸ்கொயர் ரூட் இருக்கும், ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருக்குது நமக்கு ஃபார்முலாவில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் ஸ்கொயர் ரூட்டோடு இருக்குது ஒரு ஃபார்முலா, இது அப்படியே டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட்டோடு இருக்குது ஒரு ஃபார்முலா. இந்த வேல்யூஸ் டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருக்கிறது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ். மொத்தம் 3 செட் ஆஃப் ஃபார்முலாஸை நம்ம பிரிக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் ஃபார்முலாவையும் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு ஞாபகம் இருக்கணும், 1/1 + x². இதுவே சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு ஞாபகம் இருக்கணும், 1/√1 - x². சரிங்களா? ஸோ இதையே தான் நம்ம இங்கே இந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டு போகிறோம். ஸோ இப்போ நமக்கு எப்போ tan இன்வர்ஸ் வரும் அப்படின்னா டினாமினேட்டரில் ரூட் இல்லாமல் a² + x². இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது tan இன்வர்ஸ் இங்கே பாருங்கள். ஓகேவா? அப்போ இது tan இன்வர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ டினாமினேட்டரில் நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. டினாமினேட்டரில் ரூட் இல்லாமல் இருக்கிறது 3 ஃபார்முலா, மற்ற 2 ஃபார்முலாவும் லாகில் வரும், ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் tan. அதே போல் தான் 3 கேட்டகரியிலும் 2 ஃபார்முலா லாகில் இருக்கும், ஒரு ஃபார்முலா வந்து tan இல்லைன்னா சைனில் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரி தான், இந்த 3 இது தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. ஒன்று லாகு, இன்னொன்று tan, இன்னொன்று சைன். சரி, tan இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட்டோடு இருக்கா, ரூட் இருக்கா. ஸோ இப்போ ரூட் இருக்கும்போது நமக்கு இங்கே சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா பாருங்கள், √1/1 - x². இங்கே ஏ வரும்போது a² - x². அந்த இடத்துல மட்டும் நமக்கு சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? மற்ற 2ம் லாக் ஃபார்முலா. இதே போல் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது இன்டெக்ரல் ரூட் ஆஃப் நியூமரேட்டர்லேயே வேல்யூ வந்துடும், x² - a², இன்டெக்ரல் ரூட் ஆஃப் x² + a², இன்டெக்ரல் ரூட் ஆஃப் a² - x². அதுக்கும் இந்த 2த்துலேயும் வந்து லாக் ஃபார்முலா வரும், இதுக்கு சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா வரும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த எக்ஸசைஸில் நம்ம இந்த 6 ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா x² - a² வரும்போது 1/2a log modulus of x - a divided by x + a. அதுவே a² - x² வரும்போது நல்லா பாருங்கள், இங்கே x² - a². அப்போ x - aன்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே a² - x², இங்கே a மைனஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகாமல் a +ன்னு ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அதாவது x² - a² இருக்கும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் x - a. இந்த சைன் என்ன இருக்கோ அதே சைன் தான் இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கிற ஃபார்மேட்லேயே தான் அதுவும் இங்கேயும் இருக்கும். ஆனால் a - x² வரும்போது a இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸு மாற்றி வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் x - a divided by x + a. இங்கே a² - x² வரும்போது a + x divided by a - x. tan இன்வர்ஸ் ஃபார்முலா 1/a tan இன்வர்ஸ் x/a. சரிங்களா? அடுத்து டினாமினேட்டரில் ரூட் இருக்குது. ஓகே, இது மறுபடியும் இன்னும் முறை எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இன்டெக்ரல் 1/x² - a² dx இருந்ததுன்னா 1/2a. நான் ஃபஸ்ட்டு LHS எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு ரூட் இல்லாமல் இருக்கிற ஃபார்முலாஸில் எப்படி வரும் அப்படின்னா 1/2a 1/2a 1/2a. ஆனால் tan இன்வர்ஸ்க்கு மட்டும் 1/a இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ லாகில் வரும்போது இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்துங்க, x - a², x - a அந்த ஃபார்மேட்டில் வரும், டிவைட் பை x + a அப்படியே வந்துட போகுது +c. இதுவும் லாகு,
இங்கே a மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ a மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். டினாமினேட்டில் a மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இங்கே a tan இன்வெர்ஸில் வரும்போது 1/a tan இன்வெர்ஸ் x/a ப்ளஸ் c. சரிங்களா? ஓகே, அடுத்து இதுவே வந்து டினாமினேட்டில் ஸ்கொயர் ரூட் வந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்கள். log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்கோ அப்படியே வந்துடும். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு மட்டும் சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா, சைன் இன்வெர்ஸ் x/a ப்ளஸ் c. அதே போல் இது இங்கேயும் வந்து லாக் ஃபார்முலா, லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா, ஃபார்முலாஸ் பார்த்துட்டிங்கன்னா சம்ஸ் போட ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் இன்டெக்ரல் 3x² / x⁻6 + 1 × dx. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாவில் எல்லாமே ஸ்கொயரில் இருக்கணும். டினாமினேட்டில் x², a² இருக்கணும். இங்கே 1 எழுதிக்கலாம். x⁻6 கூட நம்ம x³ அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் நியூமரேட்டில் நமக்கு எந்த வேல்யூவும் வரக்கூடாது. ஆனால் இங்கே 3x² வந்திருக்கா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணும். எப்படி பண்ணலாம் பாருங்கள். இங்கே x³ நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² = dt/dx. அப்போ இந்த dx இந்த பக்கம் வச்சோன்னா 3x² dx = dt. இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 3x² × dx, இதுக்கு பதிலாக dtன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். x³ பதிலாக tன்னு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 1². ஸோ இப்போ இங்கே t². ஓகேவா? ஸோ இப்போ 1/ரூட் இல்லை, 1/x² + a². இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? tan இன்வெர்ஸ் ஃபார்மேட். 1/a ஃபார்முலா இது இல்லாமா? ஓகே, 1/a tan இன்வெர்ஸ் x/a + c. இங்கே ஏவோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ tன்னு இருக்குது. ஓகே, 1/1 tan இன்வெர்ஸ் ஆஃப் x/a, அதாவது t/1 + c. ஸோ இப்போ tan இன்வெர்ஸ் tன்னு மட்டும் வரும். டீயோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம்? x³ எடுத்தோம். ஸோ இப்போ tan இன்வெர்ஸ் x³ + c. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இது செகண்ட் ஒன் இன்டெக்ரல் dx. ஓகே, இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? t எடுத்து தான் போடணும். ஆனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன். இன்கேஸ் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1/√1 ப்ளஸ் இதை 2x² × dxன்னு எழுதிக்கலாமா? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்? 2x = tன்னு எடுத்துக்கணும். அப்போது 2 = dt/dx. அப்போ dxோட வேல்யூ dt/2ன்னு இருக்கும். இதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஓகே, அப்படி தானே போடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து a² + x² இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? லாக் ஃபார்முலாவா? லாக் மாடுலஸ் ஆஃப் x + √a² + x². டினாமினேட்டில் ரூட் இருக்குங்க. இது இந்த ஃபார்மேட்டு மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 2x ப்ளஸ் √ இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதை எழுதலாம். இதை எழுதிட்டு சிம்ப்ளை பண்ணால் இது தான் வரப்போகுது. அதனால் கொஷினில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் c ஹோல் டிவைடட் பை இது 4. இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும்ல, அந்த 2 முன்னாடி வரணும். அதாவது 1/2 log மாடுலஸ் ஆஃப் 2x + √1 + 4x² + c. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? என்ன பண்ண பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி எதனா கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுடணும். இதுதான் ஷார்ட்கட். சரி, இப்போ நம்ம இந்த டீயை வச்சு போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் t அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். இன்டெக்ரல் 1/√1² + t² × dt/2. இந்த 2 வெளியே வந்துடும். 1/2. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அகைன் லாக் ஃபார்முலா, லாக் மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் அதாவது t ப்ளஸ் √x² + 1 1² + t²
ப்ளஸ் சி. ஸோ இப்போ 1/2 லாக் மாடுலஸ் ஆஃப் டீயோட வேல்யூ என்ன எடுத்திருந்தோம், 2xன்னு எடுத்திருந்தோம். 2x ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இப்போ 2x ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 4x ஸ்கொயர்னு ஆகிடும். இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ நீங்கள் எப்படி போகிறதுனால போட்டுக்கலாம். நான் வந்து ஷார்ட்டாகவே போட்டுடுறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ தேர்ட் ஒன் பாருங்களேன். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து அப்படியே டீன்னு எடுத்துக்கலாமா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ரூட்டில் இருக்கிறதுனால லாக் ஃபார்முலா லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் வரும். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இப்போது நம்ம எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை டினாமினேட்டில் போடணும்னு சொன்னோமா. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வருமா. அப்போ இந்த -1 இங்கே போட்டோம்னா என்னாகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து மைனஸில் வரும். மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அது சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் 1. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5ன்னு வரும் ப்ளஸ் சி. ஸோ இந்த மைனஸ்ஸு பவரில் போயிடுச்சுன்னா இன்வெர்ஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ ஃபுல்லாகவே நமக்கு டினாமினேட்டரில் வந்துடும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த பிளாக்கில் இருக்கிறத சேர்த்து எழுதுறது தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அப்போது லாக் மாடுலஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 ப்ளஸ் சி தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இதை நீங்கள் டீ வச்சு போகிறதுனாலும் போடுங்க, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போகும். ஓகே. அடுத்து இதுக்கும் நான் ஷார்ட்டாகவே போட்டுடுறேன். இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். லாக் மாடுலஸ் ஆஃப் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் லாக் ஃபார்முலா கிடையாது, சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா. சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சைன் இன்வெர்ஸ் இங்கே எக்ஸோட வேல்யூ 5x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இதை 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 5x டிவைட் பை ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் சி. ஆனால் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ இதை டினாமினேட்டரில் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஆன்சர் 1/5 சைன் இன்வெர்ஸ் 5x ப்ளஸ் 3 5x divided by 3 plus c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 5th ஒன். இந்த இடத்துல நம்ம அப்படியே போடக்கூடாது. ஏன்னா நமக்கு நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ இருக்குது, அதை கேன்சல் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலாவில் என்ன இருக்கும், 1 divided by root of a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நியூமரேட்டரை கேன்சல் பண்ணணும். என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இல்லை, நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2x பவர் 4 √2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? பாருங்கள், ஸ்கொயர் பண்ணும்போது √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது x பவர் 4 ஆகிடும். நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ கிடைச்சிடும். சரியா? இப்போது இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கணும். எதை? √2x ஸ்கொயரை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். √2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஈக்குவல் டு dt பை dx. இங்கே உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா dx மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுங்க. dx இஸ் ஈக்குவல் டு dt டிவைட் பை 2√2x. இந்த வேல்யூவில் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 3x டிவைட் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் √2x ஸ்கொயர் நம்ம டீன்னு எடுத்துருக்கோம், அதனால் டி ஸ்கொயர். dxோட வேல்யூ இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். dt டிவைட் பை 2√2 இன்ட்டு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே வந்து டீன்ற வேரியபிளுக்கு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3 டிவைட் பை 2√2
வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1/1 + t² × dtன்னு கிடைக்கும். இது வந்து tan இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் இதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபார்முலா என்ன வரும்? 1/a tan இன்வர்ஸ் x/a. ஓகேவா? ஸோ 3/2√2 1/1 tan இன்வர்ஸ் x/1, அதாவது t/1 டீன்னு எழுதிக்கிறேன். டீயோட வேல்யூ என்ன எடுத்தோம்? √2x². அப்போது 3 சாரி இங்கே ப்ளஸ் சி வரணும். 2√2 tan இன்வர்ஸ் டீக்கு பதிலாக √2x² ப்ளஸ் சி. ஓகே, இந்த சமயம் நம்ம டி கம்பல்சரி எடுத்து தான் போடணும், ஏன்னா நியூமரேட்டரில் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த x⁴ எப்படி எழுதிக்கலாம்னா x³ எழுதிக்கலாம். சாரி, இது மைனஸ்ஸு. லெட் x³ = t. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 3x² = dt/dxன்னு கிடைக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா dxோட வேல்யூ மட்டும் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். x² கேன்சல் ஆகும். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு புரியும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், x² dx = dt/3. ஏன்னா இங்கே இருக்கிற x² dx ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ அப்ளை பண்ணுங்கள். x² × dxக்கு பதிலாக நமக்கு dt/2, இந்த 1/2 முன்னாடி வச்சுக்கிறேன், dt மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். /1 - x³ பதிலாக t², அதாவது 1² - t² ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? 1/2 இங்கே மட்டும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இது மைனஸில் இருக்குது, டினாமினேட்டரில் ரூட் இல்லை, அதாவது லாக் ஃபார்முலா 1/2a. இது a² - x² ஃபார்மேட்டில் இருக்குது. லாக் மாடுலஸ் ஆஃப் a + t/a - t. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ 1/2 × 1/2 × a வேல்யூ 1, log modulus of 1 + t/1 - t. ஸோ இப்போ t வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 1/ இங்கே 2 × 2 4 டைரெக்டாக எழுதிக்கிறேன். log modulus of 1 + t வேல்யூ x³ 1 + x³/1 - x³ + c. ஸோ இதுதான் ஆன்சர். சாரி, இது 3, இதுவும் 3, 3, இது 6. ஸோ இப்போ 1/6 log modulus of 1 + x³/1 - x³ + c தான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து 7th ஒன், x - 1 √(x² - 1) × dx. இது என்ன பண்ணலாம் பாருங்கள். டினாமினேட்டரில் நமக்கு √(x² - 1² இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் நியூமரேட்டரில் அந்த மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 2 டேர்ம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? இன்டகரல் x/√(x² - 1) × dx மைனஸ் இன்டகரல் 1/√(x² - 1) × dx. இப்போ இதுக்கு நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. இந்த x/(x² - 1) இதுக்கு மட்டும் ஃபார்முலா இல்லை. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர வேல்யூ நியூமரேட்டரில் இருந்தது அப்படின்னா நம்ம லாக் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து I = I1 - I2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு I1 முடிச்சிடலாமா? I1 = இன்டகரல் x/√(x² - 1) × dx. இப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2x மேலே வந்திருக்கணும், வரல. அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் நியூமரேட்டரில் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது டினாமினேட்டர்லேயும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், √(x² - 1) இருக்குல்ல, இந்த x² - 1 நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 2x × dx = dtன்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா? 1/2 இன்டகரல் இந்த 2x × dxக்கு பதிலாக dt /√t. ஓகே, 1/2 இன்டகரல் √t t⁻1/2 -1/2ன்னு எழுதிக்கலாமா? இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? t + 1/2 / 1/2ன்னு வரும். இந்த 1/2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு வெறும் √tன்னு வரும்.
t வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். அப்போ i1 வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ். இப்போ i2 இன்டகிரேஷன் 2 நான் இங்கே போடுறேன் பார்த்துங்க. இன்டகிரல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ். இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, ரூட்டில் இருக்குது. இது லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இது எடுத்து வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு நியூமரேட்டரை ரெண்டாக பிரித்தோம். நியூமரேட்டரில் 2 டேர்ம் இருக்கிறத ரெண்டாக பிரித்தோம். அப்படி பிரிச்சுட்டு தனித்தனி இன்டகிரேஷனாக எடுத்து இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே ஒரு சி வந்திருக்கணும், இங்கே ஒரு சி வந்திருக்கணும். இதை C1 இது C2ன்னு எழுதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு இங்கே ஒரு C1 வரும், மைனஸ் இங்கே ஒரு C2ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா C1 C2 ஆட் பண்ணி நமக்கு கேபிட்டல் சின்னு எழுதிடணும். வேர் C1 மைனஸில் இருக்கா மைனஸ் C2 ஈக்குவல்ஸ் கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லிடணும். ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் போதும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து 8th ஒன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் ஏ பவர் 6. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸ் பவர் 6ன்னு இருக்குது, அது எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூபை டீன்னு எடுத்தோம்னா நமக்கு மேலே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாமளாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போது இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் இது வந்து எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னும் இதையும் வந்து ஏ கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? லெட் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 3x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி டிவைட் பை 3. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 1/3 நான் வெளியே வச்சுக்கிறேன். 1/3 இன்டகிரல் டிடி, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸுக்கு டிடி பை 3 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ கியூப் ஹோல் ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ப்ளஸில் வருது, அதனால் ஃபார்முலா வந்து லாக் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ 1/3 லாக் மாடுலஸ் ஆஃப், நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுறேன், எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். 1/3 லாக் மாடுலஸ் ஆஃப், இங்கே எக்ஸோட வேல்யூவே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் ஏ பவர் 6 டேரெக்டாக நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் 1/3 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இது வரைக்கும் 8 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.